உல்டன்பூர் என்ற ஒரு கிராமத்தில் வடிவேலு என்பவன் அவன் மனைவி சரளாயுடன் வாழ்ந்து வந்தான். வடிவேலு ஒரு நம்பர் 1 சோம்பேறி. ஊர்ல இருக்கிற எல்லாரிடமும் கடன் வாங்கிட்டு கண்ணுக்கு தெரியாம மாயமா போயிடுவான். சக்திமான் 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 சக்தி சக்தி சக்திமான் சக்தி சக்தி சக்திமான் அப்படின்னு ஏதோ பாட்டு போய்கிட்டே இருக்க, அப்போ லல்லுவுக்கு வழியில ஒரு பண்டிதர் கண்ணுல படுறார். அந்த பண்டிதர் மக்களோட கைரேகை பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தார். மக்களும் அதுக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அடே, இது சம தொழில்டா, இதுல கஷ்டமே இல்ல. எங்க தாத்தா பாட்டி மாமா மச்சான் எல்லாரோட கடனையும் அடைக்கலாம். கைய தானே பார்க்கணும், இதெல்லாம் நானும் பண்ணிடுவேன் இப்படின்னு முடிவெடுத்த வடிவேலு சடார்னு வீட்டுக்கு கிளம்புடா. ஏ சரளா, ஓ சரளா, வெளிய வா. எங்க சாவு விழுந்துட்டியா? வரேன். வேலை தேடி போனீங்கன்னு சொன்னீங்களே, இவ்ளோ சீக்கிரம் திரும்ப வந்துட்டீங்க? அதெல்லாம் விடு. எனக்கு ஒரு என்ன சொல்றாங்க, ஆங்கிலத்துல ஃபென்டாஸ்டிக் ஐடியா வந்திருக்கு. ஓ, பெரிய ஆங்கிலம் பேசுறாரே. சிரிக்காம சொல்லுங்க, எதுக்கு வந்தீங்க? அதெல்லாம் இல்ல, இது சிவப்பு கலர் புடவை இருக்கா? புடவை எல்லாம் கேக்குறீங்க? எப்ப வாங்கி கொடுத்திருக்கீங்க? சிவப்பு புடவையாம். அட, புடவை எல்லாம் வேண்டாம், ஒரு சிவப்பு நிற சால்வை அல்லது போர்வை கொடு. சரளா உள்ள போய் ஒரு சிவப்பு போர்வைய கொண்டு வந்து தர்றா. இதோ உங்க சிவப்பு போர்வை. இத வச்சு என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் சாயங்காலம் வந்து சொல்றேன், இப்ப கேள்வி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு சைக்கிள ஏறி கிளம்புறான். சரளா மனசுக்குள்ள இவங்க மூளைக்குள்ள என்ன சாத்தானி வேலை ஓடுதோ, எங்கேயாவது அடிபட்டு வரப்போறாரோ. வடிவேலு அந்த சிவப்பு போர்வைய போட்டு பண்டிதர் மாதிரி உட்கார்ந்துட்டு, ஏ கடவுளே, சீக்கிரமா ஒரு ஆளையாவது அனுப்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மனிதன் வடிவேலுவுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். வணக்கம் பாபா. வணக்கம் மகனே, சொல்லு உன் பிரச்சனை என்ன? பாபா, என் தொழில் சரியா ஓடல, கையை காட்டு மகனே. மகனே, உன் உறவினர்களுக்கு செய்தி சொல்லிடு, உன் காலம் நெருங்கிடுச்சு. என்ன பாபா, புரியலையே. எப்ப வேண்டுமானாலும் நீ இறக்க நேரிடலாம். பாபா, என்னை காப்பாத்துங்க, நான் சாக விரும்பல. இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்கு மகனே, இன்னைக்கு ராத்திரி சுடுகாட்டுல பூஜை பண்ணணும். அதுக்கு சில சாமான்கள் வாங்கணும். சொல்லுங்க பாபா, என்ன பண்ணணும்னா பண்றேன். அதுக்கு 1000 ரூபாய் கொடு. பாபா, என்கிட்ட 1000 ரூபாய் இல்லையே. அடச்ச, கொஞ்சம் அதிகமா கேட்டுட்டேனா? சரி, 500 ரூபாய் கொடு. அதுவும் இல்ல பாபா. சரி, 100 ரூபாய். அதுவும் இல்ல. அப்ப எவ்வளவு இருக்கு? பாபா, என்கிட்ட வெறும் 1 ரூபா தான் இருக்கு. அதையாவது கொடு, எனக்கு போனியாகட்டும். சரி பாபா. அந்த மனிதன் ஜேப்பை தேட ஆரம்பிக்கின. முதல் நாளே இப்படிப்பட்ட பாபாவா? என்ன நிலைமையோ தெரியல. என்ன, ஏதாவது சொன்னியா? இல்ல பாபா, என்னோட காசு காணாம போயிடுச்சு போல. யாரோ பிக் பாக்கெட் அடிச்சிட்டான். என்னடா சொல்ற? இப்படியே கதை அடுத்தடுத்து கலகலப்பா நகருது. இல்ல, இப்போதான் உங்க ஜேப்ல இருந்து அடிச்சான் போல அப்படின்னு அந்த ஆள் சொன்னதும் வடிவேலுவுக்கு ஒரே கோபம். அடே நாயே, காலையில நான் தான் கிடைச்சானா உனக்கு? இப்போ உன் அம்மாவை கூப்பிடட்டுமா, அப்பாவையா? நான் யாருக்கும் பயப்படுறவன் இல்லடா. சடார்னு வடிவேலும் அவன் முகத்துல செருப்பை எறிகிறான். ஏய் கடங்கரா, என் செருப்பை அது கொடு. இப்படியே கதை அடுத்தடுத்து கலகலப்பா நகருது. ஆனா அந்த ஆள் வடிவேலு பேசுறதே கேட்காம அவன் செருப்பை எடுத்துக்கிட்டு ஓடிடுறான். சாப்பிட்டதில்ல, குடிச்சதில்ல, கண்ணாடிய உடைச்சிட்டு போயிட்டான். என்னென்ன மனிதங்கடா நீங்க! எனக்கு மனுஷன் மேல நம்பிக்கையே போச்சு. வடிவேலு இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு ஆள் வந்து நிக்கிறான். வணக்கம் பாபா. வணக்கம் மகனே. உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த பாபா கிட்ட எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு. அது என்னன்னா பாபா? அதெல்லாம் அப்புறம். முதல்ல ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க? அட்வான்ஸ். அத முதல்ல கொடு. அந்த ஆள் வடிவேலுக்கு 10 ரூபாய் கொடுக்குறான். பாபா, சில நாளா என் வலது கையில ரொம்ப அரிப்பு இருக்கு. கையை காட்டு மகனே. மகனே, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாய்க்கும் ஒரு நாள் வரும். என்ன பாபா, எனக்கு புரியல. அதாவது உன் நாள்கள் சீக்கிரமே மாறப்போகுது. நீ சீக்கிரமே பணக்காரனாக போற. உண்மையா பாபா? நான் பணக்காரனாக போறேனா? சந்தோஷத்துல அவன் இன்னொரு 10 ரூபாய் கொடுக்கறான்.
பாபா என் இடது கால்லையும் அரிப்பு இருக்கு. என்ன சொல்ற? காட்டு பாரு. வடிவேலு அவன் காலை பார்க்கறான். உன் காலின் கோடுகள் சொல்லுது நீ சீக்கிரமே வெளியே ஊர் போக போற. ஐயோ, இதோ பாபா இன்னொரு 10 ரூபா. பாபா, நேத்து காலையில இருந்து என் வலது கால்லையும் அரிப்பு இருக்கு. அட பாவமே, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இந்த காலின் கோடுகள் சொல்லுது நீ வெளிநாட்டுக்கே போக போற. சத்தியமா பாபா? உன் காலே சொல்லுது. மறுபடியும் 10 ரூபா. பாபா, கடைசி 1 மாதமா என் இடுப்புல கூட அரிப்பு இருக்கு. அப்படியா? சிறிது குனிஞ்சி காட்டு. அவன் குனிஞ்ச உடனே தடார் தடார் அடிக்கிறான். அடே, உனக்கு அரிப்பு நோயா? டாக்டர் கிட்ட போகாம இங்க என்ன தேடி வந்த? ஏன் அடிக்கிறீங்க பாபா? இதுதானா என் வெளிநாட்டு பயணம்? அடே, நீ அரிப்பு நாய்க்கு மேல முழு ஊர்ல நோய பரப்புற. இங்க நின்னியா உன் நிலைமைய பஞ்சர் டயரா மாத்திடுவேன். பயந்து போன அந்த ஆள் கோபத்தோட அங்கிருந்து ஓடிடுறான். அடச்சே, இவன் ஆள்களை கூட்டிட்டு வந்துடுவானோ, காசையும் பறிச்சிடுவானோ. வேண்டா, அதுக்கு முன்னாடியே இங்கிருந்து கிளம்புவோம். ஏ சாரலா, வெளியே வா. உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கோம் பார். வரேன். சாயங்காலம் வருவேன்னு சொன்னீங்க, இவ்ளோ சீக்கிரம் எப்படி? அப்படியா? அப்ப நான் சாயங்காலமே வர்றேன். பை பை. அட இல்ல, சும்மா சொன்னேன். எனக்கு என்ன கொண்டு வந்தீங்க? இப்போதான் சரியா கேட்டேன். இதோ பணம். சாரலா பணத்தை வாங்கிக்கிறா. இது யார்கிட்ட கடன் வாங்கின பணம்? என்ன பேசுற? இது நான் உழைச்சு சம்பாரிச்ச பணம். உழைப்பா? உங்க பொய் சொல்ல தவிர வேற எதுவும் தெரியாதே. என் மூளைய கடுக்காத. பணம் வேண்டாம் என்றா திருப்பி கொடு. ஐயோ, சும்மா ஜோக் தான். ஏ வடிவேலு, ஓ வடிவேலு. இந்த நேரத்துல யாரு? யாரா இருக்கும்? அந்த ஜமீன்தார் டன்டன் சிங் தான். அந்த பேரை கேட்டதும் வடிவேலு நடுங்க ஆரம்பிக்கிறான். ஐயோ, இவன் எங்க இருந்து வந்தான்? சரளா, எங்காவது ஒளிச்சு வை. சரி, இந்த கட்டலுக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கோ. ஆமா, நீ சொன்னது சரிதான். அப்படின்னு சொல்லிக்கிட்டே வடிவேலு சடார்னு அந்த கட்டிலுக்கு கீழே ஒளிஞ்சுக்கிறான். ஏ சரளா, நான் இவ்ளோ நேரமா கூப்பிடுறேன், ஒரு பதிலும் இல்லையே. சரி, இந்த வடிவேலு எங்க இருக்கான்? இல்ல ஜமீன்தார்ஜி, அவர் வீட்ல இல்ல. அப்ப எங்க போயிருக்கான்? அட ஜமீன்தார்ஜி, நீங்க நின்னுக்கிட்டே இருக்கீங்க, உட்காருங்க உட்காருங்க. சாரலா அப்படி சொன்னதும் ஜமீன்தார் அதே கட்டில் மேல உட்கார்றார். அந்த கட்டிலுக்கு கீழே தான் வடிவேலு நடுங்கிக்கிட்டு ஒழிஞ்சிருக்கான். சரளா, அந்த வடிவேலு பணம் வாங்குறதுக்கு மட்டும்தான் தெரிஞ்சவன் போல. திருப்பி கொடுக்கவே மாட்டேங்கிறான். இல்ல ஜமீன்தார்ஜி, அப்படியெல்லாம் இல்ல. இல்லையா? நான் வர்ற ஒவ்வொரு தடவையும் அவன் வீட்ல இல்லையே. உண்மையிலேயே அவர் உங்க பணத்துக்கான ஏற்பாடு செய்ய தான் போயிருக்கார். அவர் வந்த உடனே நானே உங்க பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவேன். சரி சரளா, நான் போறேன். வடிவேலு வந்தா ஜமீன்தார் வந்தார்னு சொல்லிடு. சரி ஜமீன்தார்ஜி. அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன்தார் அங்கிருந்து கிளம்பி போறாரு. பாத்தியா சரளா, நான் எப்படி தில்லாலங்கடியா ஜமீன்தாரிய ஏமாத்திட்டேன்னு? நீங்களா இல்ல நானா? ஆமா ஆமா, நீதான். நீங்க தினமும் எங்கேயாவது போயிடுறீங்க. உங்க பின்னாடி இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் நான் தான் சமாளிக்கணும். எதுக்கு இவ்வளவு கோபம்? இன்னும் கொஞ்ச நாள் தான். எல்லாரோட கடனையும் நான் அடைச்சிடுவேன். அதெல்லாம் இருக்கட்டும், சிறிது நேரத்துல லாலாவும் வந்துடுவான் பாருங்க. அவன் வரட்டும். அவன் பையனை நான் எப்படி சமாளிக்கிறான்னு பார்க்கட்டும். அப்படி என்ன செய்ய போறீங்க? அதெல்லாம் அப்போ தெரியும். முதல்ல சாப்பாடு கொண்டு வா, ரொம்ப பசி. வீட்ல சாப்பாடுனா அழுக்கால முட்டை தான் இருக்கு. வேணும்னா அதே வேக வைக்கட்டுமா? அழுக்கான முட்டையா? என்ன அர்த்தம் அது? இந்த தடவை நம்ம கோழி போட்ட முட்டைங்க ரொம்ப அழுக்கா இருக்கு. இருங்க காட்டுறேன். சாரலா உள்ள போய் முட்டைகளை கொண்டு வரா. பாருங்க எவ்வளவு அழுக்கா இருக்கு. ஆமா, நீ சொன்னது சரிதான். சரி, நீ முட்டைகளை சுத்தம் பண்ணு, நான் கோழியை சுத்தம் பண்ணிட்டு வரேன். அடச்சே, கோழியை எப்படி சுத்தம் பண்ண போறேன்? அப்போதான் வடிவேலுவுக்கு ஒரு முட்டாள் ஐடியா தோணுது. கோழிய தூக்கிக்கிட்டு குளத்துக்கு பக்கத்துல போறான். இன்னைக்கு உன்னை அவ்வளவு சுத்தம் பண்ண போறேன், நீயே உன்னை அடையாளம் காண மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோழிய குளத்துல மூழ்கடிக்கிறான். குளிப்பாட்டிட்ட, இப்போ உளர வைக்கணுமே. அப்போ மறுபடியும் ஒரு முட்டாள் ஐடியா. அடே, பிழிஞ்சா சீக்கிரம் உளரும்ல. கோழிய பிழிஞ்ச உடனே அது செத்துடுது. ஐயோ, என் கோழி செத்துடுச்சே. இப்போ என்ன பண்ணுவேன்? அழுதுகிட்டே வடிவேலு வீட்டுக்கு வரான். என்னாச்சு? ஏன் அழுவுறீங்க? நம்ம கோழியை யார் கொன்னது? வடிவேலு நடந்தது எல்லாம் சொல்றான். உங்களுக்குன்னு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? அந்த நேரத்துல லாலா அங்க வர்றா. என்ன வடிவேலு, உன் வீட்ல இவ்வளவு சத்தம்? லாலாவை பார்த்ததும் இருவரும் அழுற மாதிரி நடிக்கிறாங்க. என்னாச்சு வடிவேலு, ஏன் அழுற? லாலாஜி, தயவு செய்து அமைதியா இருங்க, வடிவேலு சொல்லட்டும். லாலாஜி, உங்க பணத்தை திருப்பி தர கோழிய சந்தைக்கு கொண்டு போக நினைச்சேன்.
ஆனா நம்ம கோழி செத்துடுச்சு. லாலா போக முயற்சி செய்யும்போது லாலாஜி, தயவு செய்து இன்னும் 500 ரூபாய் கொடுங்க. மொத்தமா சேர்த்து திருப்பி தர்றேன். போதும் வடிவேலு, இன்னும் அள வைக்காத. 500 ரூபாய் கொடுத்துடுறான். இனிமே உனக்கு ஏதாவது தேவையா இருந்தா என்னிடமே கேள் அப்படின்னு சொல்லிட்டு லாலா போயிடுறான். பாத்தியா சரளா, கொஞ்சம் நடிச்சாலே லாலாவும் பணம் கொடுத்துட்டு போயிட்டான். அது சரி, இப்போ இந்த செத்த கோழியை என்ன பண்ண போறீங்க? அதுக்கும் என்கிட்ட மருந்து இருக்கு. நீ கோழியை நல்லா சுத்தம் பண்ணு. நான் சற்று நேரத்துல வர்றேன். எதுக்கு? நீ பாத்துட்டே இரு. கோழியும் வீணா போகாது. இன்னைக்கு சாயங்கால விருந்தும் ரெடி. நான் இந்த செத்த கோழியை சாப்பிட மாட்டேன். உனக்கு யார் சாப்பிட சொன்னா? நான் சொல்றத கவனமா கேள். வடிவேலு சரளாயின் காதுல ஏதோ குசுகுசுன்னு சொல்றான். சரி, நீங்க சொன்ன மாதிரியே செய்றேன் சரி, நீ தயாராயிரு. நான் சீக்கிரம் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு என்னடா, எப்படி இருக்கீங்க? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். நீ சொல்லு. நீங்க எப்போதும் சொல்லுவீங்கல்ல, எங்களுக்கு கல்யாண விருந்து கொடுக்கலன்னு. அதனால இன்றைக்கு என் பக்கம் இருந்து ஆங்கிலத்துல என்ன சொல்வாங்க? பார்ட்டி. என்னடா, உண்மையாவே சொல்றியா? நான் காமெடியா சொல்றேனா? அப்படின்னா இன்னைக்கு உன் லாட்டரி அடிச்சிருக்கு போல. இல்லடா, இன்னைக்கு உங்க அண்ணியோட பிறந்த நாள். அப்போ நிச்சயமா வருவோம். ஆனா காலி கையோட வரக்கூடாது. உங்க அண்ணிக்கு தெரிஞ்சாகணும் என் நண்பர்கள் எப்படிப்பட்டவம்னு. அடி, அண்ணி பிறந்த நாளுக்கு காலி கையா வருவோமா? என்னாச்சு, உங்க நண்பர்கள் வர சம்மதிச்சாங்களா? ஏன் சம்மதிக்க மாட்டாங்க? பசிக்காரங்க முழு தெருவும் அழிந்த பிறகுதான் என் நண்பர்கள் பிறந்திருக்கணும். நீ சாப்பாடு ரெடி பண்ணு, எப்போ வேணாலும் வந்துருவானே. அடே வடிவேலு, அண்ணி பிறந்த நாள்னா நாங்க வராம இருப்போமா? உட்காருங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு. அண்ணி உங்களுக்காக தான் சமைக்கிறா. என்ன வாசனை, வாயிலே தண்ணி ஊறுது. அண்ணி சமைச்சா அப்படித்தான். உண்மையா சொல்லணும்னா பாபி விஷயத்துல நீ ரொம்ப லக்கி. ஏய் காலியா, உன் வயிறு ஏன் சத்தம் போடுது? சரி, நான் கிளம்புறேன். அவன் ஓடிடுறான். பப்புவின் வயிறு குர் குர். உனக்கும் என்னாச்சு? எனக்கு அவசர வேலை ஞாபகம் வந்துருச்சு. அவனும் ஓடிடுறான். டப்புவின் வயிறு குர். அடே, அதான் காரணமா? இது சுத்தமில்லாத செத்த கோழி. அடே, உனக்கும் வயிற்று வலி வருதா? சரி, நானும் கிளம்புறேன். டப்புவும் ஓடிடுறான். என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஓடிட்டாங்க? இது எல்லாம் கோழி வேலை. சரி, எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோன்னு பார்க்கலாம். வடிவேலு கவர்களை திறக்கிறான். அடே, காலி கவரா? நீயும் நல்லவனா? நீயும் அவங்களுக்கு செத்த கோழி தான் கொடுத்த. என்ன வடிவேலு, ஊருக்கெல்லாம் விருந்து, ஆனா ஏன் பணம் மட்டும்? அதுக்குள்ள நண்பர்கள் 3 பேரும் திரும்ப வராங்க. அடே, என்ன கோழி கொடுத்த? என்ன கோழி? காலையிலேயே இவன் கோழி செத்துச்சே. அந்த கோழியா? அப்படின்னா செத்த கோழி தான் எங்களுக்கு சாப்பாடா? ஓ, மன்னிச்சிடுங்க, தவறாயிடுச்சு. ஏமாத்தி சம்பாதிக்க நினைச்சவன் கடைசில எல்லாரிடமும் அடிதான் வாங்குவான். பொய் வாழ்க்கைக்கு நீண்ட ஆயுள் கிடையாது.